சூர்யா சார் ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, இல்ல அவங்க குடும்பம் சார்ந்த ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை வந்து அந்த குடும்பம் மட்டும் பாதிக்க போறது இல்ல, அதுல இருக்க அடிமட்ட தொழிலாளர்களுக்குமே இது பாதிப்பை தானே ஏற்படுத்துது. சில பேர் இந்த வலைபேச்சில் இருக்க அந்த 3 குரங்குகள் இருக்கானுங்களா, அவங்களே என்ன சொல்றானுங்கன்னா குப்பை படம்ன்றான். அதே சினிமா உலகத்தில் கேட்டு கடந்து போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யோகி பாபு குப்பைன்னு சொன்னானுங்க, ஒரு மனுஷனையே குப்பைன்ட்டானுங்க. குப்பை ஈத்தரை அப்படின்லாம் சொல்லிட்டு யோகி பாபு சொன்னாங்க. அதை கடந்து போயிட்டாங்க சினிமாவில் இருக்கிற பல சங்கங்கள். இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டால், ஒரு தயாரிப்பு 24 கிராஃப்ட் வேலை செஞ்ச ஒரு தயாரிப்பு அது வந்து குப்பை படம், மொக்கை படம்னு சொல்கிறானுங்கன்னா கூட ஏதோ லாங்குவேஜ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். மொக்கை படம்னா போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, குப்பை படம் குப்பை எப்படி ஆகும்? 24 கிராஃப்ட் வேலை செஞ்சுருக்காங்கம்மா. ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஷூட்டிங்கில் எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ காயங்கள் ஏற்பட்டு, எவ்வளோ வந்து கஷ்டங்கள் ஏற்பட்டு, சூர்யாவோட உழைப்பும் மிகுதியான உழைப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல, ஒரு 30 ஃபைட்டு கிட்ட வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது சின்னதாக சொல்கிறேன் காட்சிகள். அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு போகிற போக்கில் வந்து குப்பைன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்க சங்கங்கள் எல்லாமே வந்து எளிதாக எடுத்துக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. எந்த படமும் குப்பை படம்லாம் கிடையாது. படம் சரியாக இருக்குது இல்லை நல்லா இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர, இந்த மாதிரி வந்து மேக்கிங்கில் குறை சொல்லலாம். நீங்கள் இப்படி நானும் கூட சொல்கிறேன், கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது படம், வந்து கதையை சுருக்கி இருக்கலாம், அப்படி ஒரு பார்வை இருக்குது.